வணக்கம். ஃபோஸ்டஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 6 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட சாலை பணி. மாலை முரசு செய்தி எதிரொலியாக தார் சாலை அமைக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. நாகையில் நஞ்சு இல்லாத உணவு உற்பத்தி குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம். உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டு செய்வது குறித்து, அதிக வருவாய் ஈட்டுவது குறித்தும் பயிற்சி. தேனி பகுதியில் கடந்த 6 மாதங்களாக சாலை வசதி அமைக்காமல் புறக்கணிக்கப்படும் பகுதி. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பண்ருட்டி பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பாக அமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு பெட்டி கடைகள் மாலை முரசு செய்தி எதிரொலியாக இரவோடு இரவாக அகற்றம். பாப்பிரெட்டிப்பட்டியில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி. விவசாயிகளின் பரிதாப நிலையை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாகையில் நஞ்சு இல்லாத உணவு உற்பத்தி குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த குறுக்கத்தி பகுதியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நஞ்சு இல்லாத உணவு உற்பத்தி குறித்தும் உயர் விளைச்சல் குறித்தும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. நெற்பயிரில் பூச்சி மேலாண்மை தொழில்நுட்பம் குறித்தும், நெற்பயிரில் இயற்கை விவசாயம், நோய் கட்டுப்படுத்தும் முறை மற்றும் உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டு செய்தல், அதிக லாபம் ஈட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இந்த பயிற்சி வகுப்பில் கீழ்வேலூர் வட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பயன் அடைந்தனர். திண்டுக்கல்லில் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 6 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த சாலை பணி மாலை முரசு செய்தி எதிரொலியாக முடிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள NGO காலனி பகுதியில் 100கணக்கான குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இப்பகுதியில் குண்டும் குழியுமாக காணப்பட்ட சாலையை புதுப்பித்து தார் சாலை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தார் சாலை அமைப்பதற்காக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டன. அதன் பின்னர் கடந்த 6 மாதங்களாக சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டது. இதனால் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்ட சாலையில் நடந்து செல்லவும் வாகனங்களில் செல்லவும் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். எனவே சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தியாக தொகுத்து வெளியிடப்பட்டது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக உள்ளாட்சி நிர்வாகம் சார்பில் தார் சாலை அமைக்கும் பணி துரித கதியில் நடைபெற்றது. இதனால் தங்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். உளுந்தூர்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நீதிபதி குடியிருப்புகள் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் அருகில் சார்பு நீதிமன்ற நீதிபதி குடியிருப்பு கட்டுவதற்கு 1,33,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை நீதிபதி இருசன் பூங்குயில் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சோளிங்கர் பகுதியில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு நம்ம ஊரு கதை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. டியூஷன் படிக்க முடியாத ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தின் மூலம் தமிழக அரசு சார்பில் கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது.
தன்னார்வலர்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் தன்னார்வலர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு நம்ம ஊரு கதை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள 1500 மையங்களிலும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கற்றல் திறனை வளர்க்கவும், படைப்பாற்றல், கற்பனை திறன், சிந்தனை திறன்களை உருவாக்கும் வகையில் நம்ம ஊரு கதை என்ற தலைப்பில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் மூலம் மாணவர்கள் சொந்த கற்பனையில் கதைகள் உருவாக்கும் வகையில் ஊக்குவிக்கப்படுகின்றனர். வட்டார முதன்மை தன்னார்வலர் ஜெயபாரதி, மாவட்ட முதன்மை தன்னார்வலர் தமிழரசி ஆகியோர் தன்னார்வலர்களுக்கு இந்த பயிற்சியை அளித்தனர். இந்த பயிற்சி வகுப்பில் 100க்கும் மேற்பட்ட இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். தேனி பகுதியில் கடந்த 6 மாதங்களாக ஒரு தெருவிற்கு மட்டும் சாலை வசதி அமைத்து தரப்படவில்லை என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தெருக்களில் புதிய சாலை அமைக்கும் பணிக்காக பெவர் பிளாக் கற்கள் எடுக்கப்பட்டு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. இதில் சுகதேவ் என்ற தெருவில் மட்டும் கற்கள் எடுக்கப்பட்டு சாலை அமைக்காமல் கடந்த 6 மாதங்களாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையில் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் சாலையை சீரமைக்க கோரி பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அதே தெருவில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக குழிவெட்டும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பேரூராட்சி ஊழியர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது சுகதேவ் தெருவில் ஆக்கிரமிப்பு இருப்பதாகவும் அதனால் சாலை வசதிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் இன்னும் 1 மாதத்தில் அப்பகுதியில் சாலை வசதி செய்து தரப்படும் என்று தெரிவித்தனர். பண்ருட்டி பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பாக அமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு பெட்டி கடைகள் மாலை முரசு செய்தி எதிரொலியாக இரவோடு இரவாக அகற்றப்பட்டன. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் பல கோடி ரூபாய் செலவில் புதியதாக சார் பதிவாளர் அலுவலகம் ஒன்று கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தின் நுழைவாயில் பகுதியில் பெட்டி கடைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு சூழ்ந்துள்ளதால் அலுவலகத்திற்கு வாகனங்களில் வரும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அத்துடன் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வந்தது. இதனால் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் நேற்று ஒளிபரப்பானது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பாக அமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு பெட்டி கடைகள் இரவோடு இரவாக அகற்றப்பட்டன. செய்தி வெளியாகி 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் செய்தி ஒளிபரப்பிய நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எலுமிச்சை பதப்படுத்தும் கிடங்கு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் எலுமிச்சை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததால் எலுமிச்சை விளைச்சல் அதிகரித்ததுடன் தினசரி சந்தைக்கு எலுமிச்சை பழங்கள் வரத்தும் அதிகரித்து காணப்பட்டது. கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் எலுமிச்சை பழங்கள் வரத்து வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுவதாலும் தொடர் மழையின் காரணமாகவும் விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது எலுமிச்சை முதல் ரகம் கிலோ 38 ரூபாய்க்கும், இரண்டாவது ரகம் கிலோ 30 ரூபாய்க்கும் விலை போவதால் எலுமிச்சை பழத்திற்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் கடையம் வட்டார பகுதியில் எலுமிச்சை விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு எலுமிச்சை பதப்படுத்தும் கிடங்கு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் அருகே 100 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் ஒன்றில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் வசிப்பதை சுற்றுப்புற கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஆனம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்டது நீர்க்குன்றம் கிராமம்.
இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் ஊராட்சி தொடக்கப்பள்ளி எதிரில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் ஒன்று உள்ளது. இந்த புளிய மரத்தில் ஆயிரக்கணக்கான பழம் தின்னி வவ்வால்கள் வசித்து வருகின்றன. கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக மரத்தின் கிளைகளில் தொங்கியபடி வசித்து வரும் இந்த வவ்வால்களை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் வந்து பார்த்து செல்கின்றனர். இந்த வவ்வால்களுக்காக இந்த கிராம பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடிப்பது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடலூர் வனக்கோட்டத்தில் இந்த ஆண்டிற்கான பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நிறைவு பெற்றது. தமிழ்நாடு வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மாநிலம் முழுவதும் மார்ச் மாதத்தில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இதன்படி 2025ஆம் வருடத்தில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகளும் நிலவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகளும் மாநிலம் முழுவதும் 2 கட்டங்களாக நடைபெற்றன. அந்த வகையில் கூடலூரில் தன்னார்வலர்கள் மற்றும் வனத்துறை பணியாளர்கள் மூலம் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பும் பணியானது நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த கணக்கெடுப்பின்படி 14 வகையான நீர்வாழ் பறவைகளில் 135 எண்ணிக்கையிலும் மற்றும் 148 வகையான நிலவாழ் பறவைகளில் 3023 எண்ணிக்கையிலும் உள்ளது என கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாம்பல் இருவாச்சி மற்றும் அரிய வகையான மலை இருவாச்சியும் இந்த கணக்கெடுப்பில் காண முடிந்தது என மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். சிங்கம்புணரி அருகே மக்கண்டான் கண்மாயில் பாரம்பரிய இலவச மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த கோயில்பட்டி அருகே மக்கண்டான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவதாக கிராமம் மற்றும் ஆயக்கட்டுதாரர்கள் அறிவிப்பு செய்தனர். அதன் பேரில் மீன்களை பிடிப்பதற்காக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100கணக்கானோர் கண்மாயை சுற்றி குவிந்தனர். ஊர் பெரியவர்கள் வெள்ளை வீசி மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்த நிலையில் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்மாய்க்குள் இறங்கி கொசுவலை, கச்சாப்பரி போன்ற மீன்பிடி உபகரணங்களை வைத்து மீன்களை பிடித்தனர். இதில் விரால், கெளுத்தி, கட்லா, கெண்டை என ஏராளமான மீன்கள் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெரியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தருமபுரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குற்ற தடுப்பு பிரிவு சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். குற்றப்பிரிவு ADSP ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த பேரணி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைந்தது. சிவகங்கையில் கிராவல் மணல் கொள்ளைக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயாமல் தடுப்பது யார் என்கிற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் ஊர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. வேம்பங்குடி மற்றும் மாடக்கோட்டை கிராமங்களில் அரசியல் பின்புலம் வாய்ந்த நபர்கள் சிலர் கிராவல் மண் குவாரி அமைத்து நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை தாண்டி மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக கிராம மக்கள் புகார் கூறி போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இந்த போஸ்டர் தற்போது ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போஸ்டரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம்.
மயிலாடுதுறையில் தொடர்ந்து 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மதுரையில் சிலம்பம் சுற்றும் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை சேர்ந்த தண்டர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் தொடர்ந்து 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றி மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்தனர். சாதனை படைத்த 30 மாணவ மாணவிகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் இணைந்து பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்கள் பெற்றோர் முன்னிலையில் சாதனை நிகழ்வை செய்து காண்பித்தனர். இங்கேருந்து போய் நிறைய சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் 3 மணி நேரம் விடாமல் நான் ஸ்டாப்பாக சொல்கிறாங்கள நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் சுற்றி உலக சாதனை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 25 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பாரபட்சம் பார்க்காம 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக செஞ்சு இந்த சாதனையை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டு நிறைய விஷயங்களில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு தண்டர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வரத்துக்கு காரணம் எங்களுடைய பேரண்ட் தான். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் துறைமுகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் வஉசி துறைமுக அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அளவில் உள்ள பெரிய துறைமுகங்களுக்கு இடையிலான கபடி போட்டி தூத்துக்குடி வஉசி விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை சுங்க இலாக்கா ஆணையர் விகாஸ் நாயர் தொடங்கி வைத்தார். இதில் சென்னை துறைமுகம், தீனதயாள் துறைமுகம், ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மும்பை துறைமுகம் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் நாள் போட்டியில் தூத்துக்குடி வஉசி துறைமுக அணியும் விசாகப்பட்டினம் அணியும் மோதின. இதில் 37க்கு 13 என்ற புள்ளி கணக்கில் தூத்துக்குடி அணி வெற்றி பெற்றது. மேலும் இப்போட்டியின் இறுதிச் சுற்று இன்று நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.